நமது மண்ணை காக்க, மக்களை காக்க இந்த நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி இல்லை உறவுகளை. நாற்புறத்தும் பகைவர் கூட்டம், நடுப்புறத்தின் நம் தமிழ் தாய் காப்பதற்கு தமிழர்களே வாருங்கள் என்று கத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் கடைசி அழிவின் விளிம்பில் நிற்கிற தமிழகத்தை உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். அப்படிப்பட்ட உலகமே போற்றுகின்ற அந்த தமிழினம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அந்த விளிம்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நமது மான தமிழன் முத்துக்குமாரை அந்த நினைவு தினத்தில் அவன் மீது உறுதியெடுத்துக் கொண்டு நீங்கள் நெருப்பாக பணியாற்ற வேண்டும். வருகிற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மாவீரன் முத்துக்குமாருடைய நினைவு தினத்தில் உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் உறவுகளை என்று கேட்டுக்கொண்டு, இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ காங்கிரஸ் கட்சி, கொலைகார காங்கிரஸ் கட்சி. பெருமைக்குரிய உறவுகளே, ஏன் முத்துக்குமார் தன்னுடைய உயிரை கொடுத்தார்? எதற்காக கொடுத்தார் உறவுகளே? மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காயை போல, மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை போல, மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை போல திராவிடத்தால் மரபணு மாற்றப்பட்டு தன் மொழியை மறந்து, தன் கலையை மறந்து, தன் இலக்கியத்தை மறந்து, தன் பண்பாட்டை மறந்து ஒரு ஈழ தமிழர்களாக வாழ்ந்த கூட்டத்தை நெருப்பு தமிழர்களாக ஏன் மாற்றினான் உறவுகளை? எதற்காக மாற்றினான்? பக்கத்திலே ஒரு சின்னம் சிறிய தேசம். இன்றைக்கு நாம் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழை ஆட்சி மொழியாக்கு, தமிழை வழிபாட்டு மொழியாக்கு, தமிழை கல்வி மொழியாக்கு, தமிழை நீதிமன்ற மொழியாக்கு என்று இன்றைக்கும் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் உறவுகளை. ஆனால் பக்கத்தில் ஒரு சின்னம் சிறிய தேசம், நாம் கனவுகின்ற தேசம், சாதிகள் ஒழிந்த தேசம், சமத்துவம் நிலவிய தேசம், அறிவியல் விளிம்புகளை கொண்ட தேசம். அப்படிப்பட்ட தேசம் உலகத்தில் ஒரு தேசம். அந்த தேசம்தான் ஈழ தேசம். அந்த ஈழ தேசத்தில் ஈழ தமிழ் உறவுகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக தமிழர்களே, நீங்கள் தூங்கி கிடக்கின்றீர்கள் என்று தன்னுடைய தேகத்தில் தீயை மூட்டி திராவிடத்தில் மரபணு மாற்றப்பட்ட தமிழர்களை மானத்தமிழனாக, மானத்தமிழச்சியாக மாற்றி காட்டிய பெருநெருப்பு தமிழன் முத்துக்குமார் என்பதை மறந்துவிடக்கூடாது.